வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். கேழ்வரகு வச்சு தோசை தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பவுலில் 1 கப்பு கேழ்வரகு எடுத்துருக்கிறேன். நீட்டாக அதில் உள்ள தூசியெல்லாம் போக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப்பு அவலும் கூட சேர்க்குறேன். அவலும் சேர்த்தா இனியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறட்டும். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை நீங்கள் காலைல பண்ணுறதுனா ஓவர் நைட் ஊற வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதில் ஊற வச்சுருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை விட்டே நாம் இந்த மாவு அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் 2 வாட்டியாக தான் போட்டு அரைக்கணும். இப்போ மீதி இருக்கக்கூடியதையும் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணியில் தான் நான் அதை அரைச்செடுத்தேன். திரும்பவும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதை எல்லாத்தையுமே அரைச்செடுத்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணால் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட்டு நீங்கள் அதை புளிக்க வைக்கலாம். ஓவர் நைட் நீங்கள் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு மறுநாள் காலையில் நாம் இட்லியோ தோசையோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாவில். நான் ஊற வைக்கிறது ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்படி பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இட்லியெல்லாம் பண்ணும்போது தோசையும் நல்லா வரும். மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அரைச்சி இந்த மாதிரி புளிக்க வச்சு பண்ணும்போது நம்ம ராகி ஃப்ளோர்லெல்லாம் பண்ணுவோம். அதை விடையெல்லாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணுறது. பாருங்கள், மறுநாள் காலையில் ஆகிடுச்சு. மாவு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாவில் தேவையானது இப்போ எடுத்துகிட்டு மீதி மாவு வேணால் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்படி பண்ணலாம். இட்லி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட மாவு திக்காக இருக்கட்டும். இப்போ நாம் தோசை தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறோம். அப்போ தான் நம்ம தோசை நல்ல நைஸாக பரப்ப முடியும். பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் பரப்பும்போது நல்ல ஃப்ளோவாக விழும். மாவு நல்லா நைஸாக பரப்ப முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் தண்ணி எதாவது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தோசை பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். சூடாகிடுச்சு. இப்போ நாம் இதில் மாவு சேர்த்துடலாம். பார்த்தீங்களா? நல்லா பரப்ப முடியுது தோசை.
இன்னும் உங்களுக்கு நீட்டாக நைஸாக வேணும்னா இனியும் கொஞ்சம் கூட பரப்பலாம். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன்னா அந்த எண்ணெய் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியாக தான் இதை பண்ணுறோம். இப்போ நான்ஸ்டிக் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இப்போ எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லதாக, உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு நல்லது தான். கொஞ்சமாக நெய் சேர்த்தா பாருங்கள், உள்ளெல்லாம் சுவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் வந்து நாம் திருப்பி போட்டும் எடுக்கலாம், இல்லை அதை மடித்தும் எடுக்கலாம். எப்படி வேணுமோ எடுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடித்தும் எடுக்கலாம், இல்லை திருப்பி போட்டு நல்ல கிறிஸ்பியாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம ராகி தோசை, கேழ்வரகு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சட்னி சாம்பார் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த கேழ்வரகு தோசை, வெயிட் லாஸுக்கும் நல்லது. இப்போ அருமையாக நம்ம பண்ணிட்டோம். அரிசியெல்லாம் அவ்வளோவா சேர்க்காம நாம் வந்து இடையில இந்த மாதிரி பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. ஓகே, அப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. திருப்பி ஒரு நல்ல வீடியோவாக மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.